திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இன்றைய பதிவிலே நாம் கார்த்திகை சோம வார சங்கபுடேக சிறப்பை பற்றி காண்போம். திருச்சிற்றம்பலம். தமிழ் ஆண்டு திங்களிலே ஒளிமயமான இடத்தை பெறுவது கார்த்திகை திங்கள், கார்த்திகை மாதம். சிவபரம்பொருள் தன் சொரூப நிலையில் ஒளிமயமாக காட்சி தரும் திங்கள் கார்த்திகை திங்கள். ஏனென்றால் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் நாம் விளக்கீட்டு பெருவிழா காண்போம். கார்த்திகை நிறைமதி நாளிலே விளக்கிட்டு மகிழ்வோம். கார்த்திகை மாதத்திலே கிருத்திகை நாளிலே முருகப்பெருமானுக்கும் விளக்கிட்டு மகிழ்வோம். கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பான மாதம். ஏனென்றால் நமக்கு சிறப்பாக விளங்கக்கூடிய, நினைத்தால் முக்தி தரக்கூடிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையிலே கார்த்திகை தீப திருவிழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். அங்கு வீட்டிற்கக்கூடிய அண்ணாமலை பெருமான் மலையிலே சோதி வடிவாக நமக்கு காட்சி தரக்கூடிய திருமாதம் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்திலேதான் கார்த்திகை சோமவார சங்கபுடேக திருமுழக்கும் நடைபெறும். திருஞான சம்பந்த பெருமான் அவருடைய தேவாரத்திலே விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று திரு மயிலை திருப்பதகத்திலே கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார். இக்கார்த்திகை திங்களில்தான் பெருமானுக்குரிய 8 விரதங்களில் ஒன்றான சோமவார விரதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலே, அதுதான் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை சோமவார சங்கபுடேக வழிபாடு. நாம் பகுதியில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலுமே அவருடைய நேரத்திற்கேற்ப காலையோ மாலையோ இந்த வழிபாடு நடைபெறும். சோமவாரத்திலே வலம்புரி சங்கத்தை எடுத்து அபிடேகம் செய்வார்கள் எம்பெருமானுக்கு. அந்த அபிடேக தீர்த்தத்தை நாம் பருகினோமானால் நமக்கு இருக்கக்கூடிய உடல் பிணி, மனப்பிணி, இடர்பாடுகள் யாவும் நீங்கி நாம் மனம் மகிழ்வுறும். சங்கினுடைய சிறப்பை நாம் காண்போம் என்றால், 1000 சிப்பிகள் சூழ இருப்பது ஓர் இடம்புரி சங்கு. 1000 சிப்பிகள் சூழ இருப்பது ஓர் இடம்புரி சங்கு. 1000 சிப்பிகள் சூழ இருப்பது ஓர் இடம்புரி சங்கு. 1000 இடம்புரி சங்குகள் சூழ இருப்பது ஓர் வலம்புரி சங்கு. 1000 வலம்புரி சங்குகள் சூழ இருப்பது சலஞ்சலம் என்ற சங்கு. 1000 சலஞ்சலங்கள் சூழ இருப்பது பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கு. ஆகவே வலம்புரி சங்கு ஓர் உயர்வான தெய்வத்தன்மை நிறைந்த சங்கு என்று சிறப்பை பெறுகிறது. அந்த வலம்புரி சங்கை கொண்டு பெருமானுடைய திருமேனிக்கு அபிடேகம் செய்தால் எம்பெருமானுடைய திருமேனியும் அவருடைய திருவுள்ளமும் மகிழ்ந்து அடியார்களுடைய அன்பினால் அபிடேகம் செய்யக்கூடிய அந்த நீரானது பெருமானுடைய திருமேனியிலே பட்டு பெருமானும் குளிர்ந்து, இந்த பெருமான் குளிர்ந்தால் இந்த உலகமே குளிரும். அதுதான் பெருமான் குளிர்வதாலும் இந்த நிலவுலகமே குளிர்ச்சி அடைகிறது. நிலவுலகம் குளிர்ச்சி அடைந்தால் உயிர்களும் பயிர்களும் செழிக்கும். ஆகவே நமக்கு அனைத்தையும் தரக்கூடிய ஈசனுடைய திருவடிகளை பற்றி அவனுடைய சங்கபுடேக வழிபாட்டிலே கலந்து கொண்டு திருவருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் பச்சை நாயகி தாயனாகிய
எம்பெருமான் பட்டிப்பெருமான் திருவருள். சிவாய நம.